ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரோஸ் ஃபலோட தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. ரோஸ் பவுடர் கடையில் கிடைக்குங்க. அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு இந்த ரோஸ் மிக்ஸை வந்து இந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறாதீங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து அகர் அகர் பவுட்ரு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க விட்டுறாதீங்க. இதை வந்து ஒரு பிளேட் இல்லைனா ஒரு பவுலில் வந்து ஊற்றி ஆற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்து ஒரு வடைச்சட்டியில் வந்து ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியா 25 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் வந்து ஒரு 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு அப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளேவருக்காக தனியாக கலக்கி வச்சுருந்தேங்க. அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஃபார் சில்னஸ்க்காக. நம்ம செட் பண்ணி வச்சுருந்த ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து 2 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ ஜெல்லி வந்து செட் ஆகலை, உடஞ்சிருச்சு. ஸோ நான் பண்ண தப்புவே நீங்களும் பண்ணாதீங்க. ஒரு கிளாஸில் வந்து ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க 2 ஸ்பூன். சப்ஜா சீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சில் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாயாசம் மிக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட செர்ரி பழம் இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிவிட்டு மேலே ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணி அதுக்கு மேலே வந்து முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட செர்ரி பழம் இருந்துச்சுன்னா செர்ரி பழம், இல்லைன்னா டாப்பிங்க்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸி மெத்தடில் ஃபலூடா ரெடி. கண்டிப்பாக நீங்களே வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.